விஜய் கிட்ட சொல்லி இந்த ஊரை விட்டு காலி பண்ணி எப்படியாவது போயிடலாம். ஆனாலும் விஜய் இப்போதைக்கு இதை சம்மதிக்க மாட்டோம். ஏன் என்னன்னு கேள்வியை நம்ம கிட்ட கேட்பானே அன்பரசு யோசிக்கிறாங்க. பத்தாத்துக்கு இந்த காவேரி இந்த ஊருக்கு வந்துட்டா. அவளுக்கு பல செய்தவுமே ஞாபகம் வராமல் இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு எல்லாமே ஞாபகம் இருக்கே. விஜய் காவேரியை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அப்படி ஒன்று நடந்துடவே கூடாது ராதா அப்படின்னு எங்கள் அன்பரசு ராதா கிட்ட சொல்கிறாங்க. நானும் அதே தாங்க நினைக்கிறேன். ஆனால் என்னங்க பண்ணுறது, நாம் நினச்சா மட்டும் எல்லாம் நடந்துருமா? அப்பா கிட்ட சொல்லிட்டோம், ஆனால் விஜய் கிட்ட சொல்லி எப்படி இந்த ஊரை விட்டு காலி பண்ண முடியும்? விஜய் இப்போ தானே தான் பொண்ணதை ஸ்கூலில் சேர்த்துருக்கான். இந்த நிலைமையில நம்மளால எப்படிங்க நம்ம விஜயையும் கூட இருக்க குழந்தையும் வேற ஊருக்கு கூட்டிகிட்டு போக முடியும்? இவங்களுக்காக பயந்து பயந்து ஓடிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வேற வழி இல்லை. நாம் போய் சொல்லியிருக்கோம், விஜயும் அதை நம்பிட்டு இருக்கான். 5 வருஷ காலமாக நம்ம விஜய் காவேரியை பிரித்து வச்சுருக்கோம். இந்த விஷயம் மட்டும் இந்த விஜய்க்கு காதில் விழுந்தது, அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு அன்பரசு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தாங்க வழின்னு சொல்லி கேட்க, விஜயே ஊரை விட்டு போகலான்னு சொல்லுவான், நானே அதை உருவாக்குவேன்னு அன்பரசு யோசிக்கிறாங்க. அன்பரசு யோசிக்கிற ஒரே விஷயம், அவனுக்கு உயிர்னு பார்த்தா இப்போ இந்த காவேரி தானே. அந்த குழந்தை காவேரியை எதையுமே செய்யக்கூடாது, அவன் பக்கத்திலே இருக்கணும் தானே இந்த விஜய் ஆசைப்படுவான். ஆனால் பசுபதியால் ஏதாவது உயிருக்கு ஆபத்து வருதுன்னு நினச்சா விஜய் என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி நிற்க தானே முடியும். பிரச்சனையை அவனால் பண்ண முடியாதல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இங்கே அன்பரசே ஆட்களை ஏற்பாடு பண்ணி அந்த குழந்தைய கடத்த வச்சு, அதுக்கு பிறகு எப்படியாவது விஜய்க்கு பசுபதி ஆட்கள் தான் இதெல்லாமே செஞ்சதுன்னு புரிய வைக்கணும்னு நினச்ச அன்பரசு தன்னுடைய ஆட்களை இங்கே அனுப்பி அந்த ஸ்கூல் வாசல்லையே அந்த குழந்தைய கடத்த வச்சிட்றாங்க. அந்த குழந்தை பதறி அடிச்சுட்டு போகிறத பார்த்து இங்கே விஜய்க்கு பயங்கர ஒரு கஷ்டம். அதே நேரத்தில் அதை ஏற்றுக்க முடியலை. பின்தொடர்ந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே எல்லாரையும் அடித்து போட்டு தன்னுடைய குழந்தையை காப்பாற்றவும் செய்கிறாங்க. விஜய், யாரடா உன்னை கடத்தினது, இவங்கெல்லாம் யாரடா அப்படின்னு சொல்லிட்டே விஜய் அவனுங்களை அடிக்க, ஒருத்தனை மட்டும் சட்டையை பிடிச்சி, யாரடா நீ, எதுக்குடா என் பொண்ணு காவேரி மேலே கையை வச்சிங்க அப்படின்னு கேட்க, பசுபதி தான் சார் எங்களை அனுப்பிவிட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் விஜயால் தாங்கிக்க முடியலை. பசுபதியா, திரும்பவும் அவன் அப்படின்னு அதிர்ச்சி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயும் வீட்டுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தாத்தா அன்பரசன் எல்லாருமே இருக்கும்போது, அப்போது விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பக்கத்தில் ஓடி போய் காவேரி அழுக, என்னாச்சுமா காவேரி, ஏமா அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா அது அப்படின்னு சொல்லும்போது விஜய் விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பசுபதி நம்மளை தேடி வந்துட்டான் தாத்தா. குழந்தைய இன்னைக்கு கடத்திட்டு போக முயற்சி பண்ணான். நான் குழந்தைய காப்பாற்றிட்டேன்னு சொல்ல, என்னப்பா விஜய் சொல்கிறேன், அந்த பசுபதி குடும்பம் நம்மளை தேடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் தாத்தான்னு சொல்கிறாங்க. இன்னமும் நம்மளை அவங்க விட்ட மாதிரி இல்லையா? 5 வருஷ காலமாக நாம் அங்கே கிட்டேருந்து இங்கே பிரிஞ்சு தானே இருந்தோம். இப்போ எதுக்காக அவங்க உன்னை தேடி வரணும், குழந்தை எதுக்காக கடத்தணும் அப்படின்னு எங்கள் தாத்தாவும் கேட்குறாங்க. அங்கே அன்பரசுவும் வேறு எதுக்காக, காவேரியை பழி வாங்க முடியலை, காவேரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா, அதுக்கு பதிலாக காவேரியை பெற்ற குழந்தையாவது பழி வாங்கணும்னு நினச்சி வந்திருப்பான். இல்லை விஜயையும் குழந்தையும் சேர்த்தே பழி வாங்கணும்னு கூட அவன் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இத்தனை வருஷ காலமாக என்னை தேடி வராதவன் இப்போ என்னை தேடி இங்கே வந்திருக்கானா, அப்போது நிச்சயமாக அவன் என்னை தேடியும் குழந்தைய தேடியும் மட்டும் வந்திருக்க மாட்டான். பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு விஜய் சொல்கிறாங்க. விஜய், இதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது, நாம் இப்போவே இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, பசுபதின்ற ஒருத்தனுக்காக நான் பயந்து ஓடணுமா சித்தப்பா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. பயந்து உன்னையெல்லாம் ஓட சொல்லலை விஜய், ஆனால் நம்மக்கிட்ட பாப்பா இருக்குது, பாப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னா நாம் இந்த ஊரை விட்டு போகிறதுல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு இங்கே அன்பரசு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயும் யோசனை பண்ணியபடி இருக்க, நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு தடவை ஒருத்தவங்களை இழந்ததே போதும், திரும்பவும் உன்னை இழந்துட மாட்டேன் காவேரி அப்படின்னு இங்கே குழந்தைய பார்த்து விஜய் பேசிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. தாத்தாவும் இப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணுறதுன்னு சொல்ல, பயப்படாதீங்க மாமா, எப்படியும் நாம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போக விஜய் சம்மதிப்பான். நான் அதுக்குள்ளே எதுக்கான ஏற்பாட்டை பண்ணி வைக்கிறேன். இந்த ஊர் நமக்கு வேண்டாம், வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. நிச்சயமாக அந்த சாரதாவை தேடி தான் அந்த அன்பரசு வந்திருக்கணும். சாரதாவையும் காவேரியும் பழி வாங்குறதுக்காக தான், நிச்சயமாக சாரதாவையும் அந்த காவேரியும் பழி வாங்குறதுக்காக தான் அந்த பசுபதி இந்த ஊருக்கே வந்திருக்கணும். அதுவாக தான் மாமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசு. இதை சொன்னதை கேட்ட அந்த தாத்தாவும் நம்பிடுறாங்க. விஜய்க்கு மனசே இல்லை. இங்கே அன்பரசு இன்னொரு பக்கம் வேறு வீடு பார்க்குறது, வேறு ஸ்கூல் பார்க்குறதுன்ற ஏற்பாட்டில் இருக்காங்க. காவேரி கிட்ட, அப்போ நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோமா, அப்போ நான் இந்த ஸ்கூலை விட்டு போக போகிறேன்னா, எனக்கு இந்த ஸ்கூலை மிஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என்னால் இந்த ஸ்கூலை விட்டோ மிஸ்ஸை விட்டோ வர முடியாதுன்னு இந்த பாப்பா வேற ஒரு பக்கம் ரொம்ப அழுகிறாங்க. ஒரு வழியாக விஜய் சமாதானப்படுத்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாம் இங்கே தான் இருக்க போகிறோம்னு சமாதானப்படுத்தி ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வரவும் செய்கிறாங்க.
விஜய்க்கு மனசே சரியில்லை. அந்த பசுபதி எப்படி என் பொண்ணு மேலே கையை வைப்பான்? அவனுக்கு எவ்வளோ ஒரு திமிரு இருக்கும்? அவன் எதுக்காக என்னையும் குழந்தையை தேடி வரணும் அப்படின்ற ஒரு கோவம் இங்கே விஜய்க்குள்ளே இருக்கவும் செய்யுது. வீட்டுக்கு வந்த விஜய்கிட்ட அன்பரசு கேட்குறாங்க, என்னப்பா விஜய், முடிவு பண்ணிட்டியா? ஸ்கூலில் பேசிட்டியா? நம்ம பாப்பாவை இன்றைக்கே ஸ்கூல்லேருந்தே டிசி வாங்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாமா? நான் வீடும் பார்த்துட்டு ஸ்கூலும் பார்த்துட்டப்பா அப்படின்னு அன்பரசு விஜய்கிட்ட சொல்ல, இது நாள் வரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்ட இந்த விஷயத்தையும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. அவள் ஆசைப்பட்டு கேட்குற இப்போதைக்கு ஒரு விஷயம் இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு. அவள் கேட்குற இந்த விஷயத்தை என்னால் மறக்கவும் முடியாது. நான் என்றைக்குமே நான் அவள் கேட்குறத செய்யாமல் விடவும் மாட்டேன். என் குழந்தைக்கு எது முக்கியமோ அதை நான் செய்ய தான் போகிறேன்னு சொல்ல, என்னப்பா விஜய் அப்படின்னு தாத்தா பயந்து போய் விஜய்கிட்ட கேட்க, தாத்தா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எனக்கு காவேரியை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். ஒரு தடவை என்னோட காவேரியை இழந்ததே போதும். என்னால் என்னுடைய குழந்தை காவேரியை என்னால் இழக்க முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குது. அந்த பசுபதியால் இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். குழந்தை பக்கம் இனி பிரச்சனையே பண்ண முடியாத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போக, என்ன மாமா விஜய் இவ்வளோ நடந்ததுக்கு பிறகும் இப்படி குழந்தை கூட இதே ஊரில் தான் இருப்பேன், இங்கே தான் படிக்க வைப்பேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன மாப்பிள்ள பண்ணுறது, என்னதான் வழி இருக்குது அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லை மாமா, நாம் அந்த சாரதாவை பார்த்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சாரதாவை பார்த்து பேசுகிறதுக்கு என்னப்பா இருக்குன்னு சொல்லி கேட்க, அவங்களையாவது இந்த ஊரை விட்டு போக சொல்லுவோம். அப்படி நடந்தாலாவது நமக்கு இது சாதகமாக தானே இருக்கும். விஜய் தேடி அந்த பசுபதியும் வர போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் விஜய் காவேரியை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அமைய போகிறதில்ல. என்ன மாமா நான் சொல்கிறது சரிதானு சொல்லி கேட்க, இல்லைப்பா நீ போய் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் என்கிட்ட பொறுப்பை விட்டுட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன் மாமான்னு அன்பரசு சொல்லிடுறாரு. அன்பரசு நேராக அந்த சாரதாவுடைய வீட்டை கண்டுபிடிக்கவும் செஞ்சுறாரு. இந்த தெருவுக்குள்ளே தான் வந்தாருங்கன்னா இப்போ இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும்னு கண்டுபிடிச்ச இந்த அன்பரசு சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா வீட்டில் அங்கே இருக்கிறப்போ இங்கே வீட்டு வாசலில் அன்பரசு வந்து நிற்கிறாங்க. அன்பரசுவை பார்த்ததும் சாரதாவுக்கு ஒன்றுமே புரியலை. உள்ளே வாங்க அப்படின்னு தான் முதல்ல கூப்பிடுறாங்க. நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா அப்படின்னு அன்பரசு வந்த வேகத்தில் கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊரில் நீங்கள் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு இந்த ஊரை விட்டு போகணும்? நீங்கள் இத்தனை வருஷ காலமாக எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியல. என் பேத்தி எப்படி இருக்கான்னு கேட்குறதுக்கு கூட நீங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க. வந்த வேகத்துக்கு இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனால் நாங்கள் எதுக்காக இந்த ஊரை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா உங்களால் பசுபதி எங்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது? இதனால் வீட்டில் எங்கள் மாமா கூட ரொம்ப பயப்படுறாரு. அதனால் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு. விஜயோடைய தாத்தா இந்த அளவுக்கு பயந்தே நான் பார்த்ததில்ல. அவரை பயப்பட வைக்கிற அளவுக்கு இங்கே பசுபதியால் ஏதாவது பயம் வந்துடுமோன்னு அவர் நினைக்கிறாரு. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு வேற ஊரில் இதை விட நல்ல வேலையும் இதை விட நல்ல விடையும் நானே ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு இங்கே அன்பரசு சொல்லும்போது உள்ளே நிற்கிற காவேரி சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. யார் நீங்கள்? எங்கள் அம்மா கிட்ட வந்து எதுக்காக இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், முதல்ல நீங்கள் எதுக்காக பசுபதியை பற்றி பேசணும்? அந்த பசுபதி எங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள். அவரால் தான் எங்கள் குடும்பம் நிறைய பிரச்சனையை சந்திச்சுன்னு அம்மா பல தடவை விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களால், அதாவது பசுபதியால் உங்கள் உயிருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அதுவும் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களாலெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஊரை காலி பண்ணிட்டு போகிறதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, காவேரி கொஞ்சம் அமைதியாக இருடின்னு சாரதா சொல்ல, என்னம்மா யார் யாரோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்க, நீயும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக நிற்கிறேன், சொல்லுமா முதல்ல இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, இங்கே பாருமா உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அன்பரசு சொல்ல, அதுக்கு காவேரி எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், அதை நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு இங்கே காவேரியும் சொல்கிறாங்க. பின்னாடியே டக்குன்னு பார்த்தா இங்கே அன்பரசுக்கு பின்னாடி தாத்தா வந்து நிற்கிறாங்க. தாத்தாவை பார்த்ததுமே சாரதாவுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கோபமும் வருது. தன்னுடைய பேத்தியை தாங்கிட்டே இந்த பிரித்து கூட்டிகிட்டு போனதான் ஞாபகத்துக்கு வருது. இப்போதைக்கு அதை கேட்க முடியாத சூழ்நிலை. காவேரி பக்கத்தில் நிற்கிறா, அதை கேட்க முடியாதேன்னு நினச்சி வருத்தத்தோடு நிற்கிறாங்க. இங்கே தாத்தாவை பார்த்ததுமே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை. அம்மா இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல, இவரை நீ எங்கடி பார்த்துருக்க போகிறேன்னு சொல்லி கேட்க, அதாம்மா நான் சொன்னல, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததும் ஒருத்தவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அங்கே தான் இவரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, காவேரியை பார்த்ததுமே தாத்தாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நாம 2 பேரையும் பிரித்து வச்சிருக்கோமேனு ஒரு குற்ற உணர்ச்சியில எங்கள் தாத்தா நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் தானே, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும்? நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? அம்மாவை பார்க்க வந்தீங்களா? அம்மாவுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு அம்மா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இவங்க யார் என்னன்னு கூட எனக்கு தெரியல, நீயும் அதை சரியாக சொல்லவும் மாட்டேன், நீங்கள் முதல்ல வந்து உட்காருங்கன்னு இங்கே காவேரி கூப்பிடுறாங்க. என்னம்மா சாரதா, இன்னும் காவேரிக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையான்னு எங்கள் தாத்தா பார்க்க, இல்லைன்ற மாதிரி சாரதா தலையாட்ட உள்ளே போன காவேரி
காவேரி இங்கே தண்ணி கொண்டு வந்து அந்த தாத்தா கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு உள்ள காவேரியும் போகிறாங்க. எல்லாம் உன் நல்லதுக்காக தாம்மா சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்கன்னு அந்த பசுபதிக்கு தெரிஞ்சு போச்சு. பசுபதியால் இப்போ எங்களுக்கு தான்ப்பா ரொம்ப பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுங்க. நானும் விஜயையும் குழந்தையையும் கூப்பிட்டு பார்த்தேன்னு சொல்லும்போது, நாங்கள் இப்போ தான் என் குழந்தைய இந்த ஸ்கூலில் வந்துட்டு சேர்த்து விட்டுருக்காங்க. அவளுக்கும் இந்த ஸ்கூலை விட்டு வர வேறு வழி இல்லை, மனசும் இல்லை. இப்போதைக்கு பாப்பாவை வேறு ஸ்கூலில் சேர்க்கவும் முடியாது. நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா காவிரியை கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலான்னு சொல்ல, என்னங்கய்யா தேடி தேடி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பீங்களா? நாங்கள் அந்த வீட்டில் இருந்தப்போ எங்களை வீட்டை விட்டு மொத்தமாக வெளியே அனுப்புனீங்க. என் பேத்தியையும் எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக என் பொண்ணு இருக்கான். இப்போ அந்த நிம்மதியையும் கெடுக்கணும்னு வந்தேன்னா எப்படி? என்னால் அதை செய்ய முடியாது. அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, இங்கே பாருங்கள், இத்தனை வருஷ காலமாக தாயையும் மகளையும் பிரித்த பாவம் உங்களை தான் வந்து சேரும். ஆனால் நான் குற்ற உணர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இங்கே நான் நின்றுட்டே இருக்கேன். காவேரிக்கு அதை ஞாபகப்படுத்த முடியலை, அவளுக்கு அது ஞாபகமும் வரலை. இந்த மாதிரி நிலைமையில் என்னால் எதையுமே பேச முடியாது. என்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்கன்னு வந்துட்டு சாரதா கட் அண்ட் ரைட்டாக பேசிடுறாங்க. தாத்தா அப்படியே வாயடிச்சு போய் தான் நிற்கிறாங்க. காவேரியும் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, ஸ்கூலுக்கு அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. ஆமாம், இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் தான் என் பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கான்னு சொல்லும்போது, ஏன்னா தாத்தாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதே ஸ்கூலில் தானே தன்னுடைய பேத்தியும் இப்போ படிச்சிட்ருக்கான். இப்போ காவேரியும் பேத்தியும் பார்த்துக்கிட்டாலும், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மா பொண்ணுன்ற விஷயமே தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி தாத்தா நினச்சிட்ருக்காங்க. காவேரி எங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கும் கிளம்பி போய்ட்றாங்க. இப்போ என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு வந்து அன்பரசு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தாவும், வேறு வழி இல்லை, நம்ம என்ன பண்ணனாலும் இவங்க கேட்க போகிறதே இல்லை, நாமளே இந்த ஊரை காலி பண்ணுறதான் சரியாக இருக்கும்னு அன்பரசுக்கிட்ட எங்கள் தாத்தா சொல்லிடுறாங்க. சரி, முதல்ல விஜய் மனசை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு தான் நேராக ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா கிட்ட வந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா விஜய் வெளியே ஒரு வேலை விஷயமா தான், அதான் மாப்பிள்ளை தான் கூட்டிகிட்டு போனார், நாங்கள் தான் வீட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்க. மாப்பிள்ளை சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சியா? வேறு ஸ்கூலில் அப்புறம் வீடு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவசியமே இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த பசுபதினு ஒருத்தன் இருந்தால் தானே இப்போதைக்கு அவன் ஆட்களை அனுப்பிவிட்டு நம்மளை வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்ல, அந்த ஆள் தான் ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன நிலமையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி தாத்தா அவன் ஆட்களை அனுப்பி என் குழந்தைய கடத்த வச்சுருக்க முடியும்? அதான் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரட்டாக நான் இங்கே மூவ் பண்ணதில் அவனை கண்டுபிடிச்சாச்சு. அவன் இங்கே பசுபதி அனுப்பின ஆள் கிடையாது, நம்ம சித்தப்பா அனுப்பின ஆள் தான் அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவும் அதிர்ச்சியில் அன்பரசை பார்க்க, என்ன விஜய் சொல்கிற? நான் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்னு சொல்ல, அதே தான் நானும் கேட்குறேன். நீ எதுக்கே அதெல்லாம் செய்யணும்? இத்தனை வருஷ காலமாக நீ திருந்திட்ட அப்படின்னு நினச்சி தானே நாங்களும் ஒன்று இந்த வீட்டில் சேர்த்துட்ருக்கோம். ஆனால் நீ என்னடானா எனக்கே தெரியாமல் என் பொண்ணை ஆள் வச்சு கடத்திட்டு அதெல்லாம் கடத்தினது பசுபதி தானே. என்ன மாப்பிள்ளை, ஏதாவது பணம் தேவைப்படுதா? இதுக்கு தான் பிள்ளையை கடத்தி பணம் வாங்கலான்னு. என்ன மாமா நீங்கள் வேற புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கன்னு எங்கள் அன்பரசு சொல்ல, சித்தி நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது, சொல்லுங்கள் சித்தி அப்படி நீங்கள் ராதாவை பார்த்து கேட்குறாங்க. இல்லைப்பா விஜய், நீ சொல்லி தான் இந்த விஷயமே தெரியுது. என்னையா பண்ணி வச்சுருக்க? இத்தனை வருஷ காலமாக திருந்திட்ட நினச்சி தானே இருந்தேன், இன்னமும் நீ திருந்தவே இல்லையான்னு ராதா கேட்க, ஐயோ ராதா நான் சொல்ல வரதை கேளு அப்படிங்கிறாங்க. இப்போ நீ சொல்ல போறியா இல்லை ஸ்டேஷனில் கொண்டு வச்சு உன்னை வெளுத்தெடுக்கணுமான விஜய் சொல்லும்போது, உண்மையை சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா விஜய் கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா, என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் சேர்ந்துட்டு செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு அங்கே விஜய் வந்து தாத்தா கிட்டையும் கோவப்படுறாங்க. நீங்கள் சொல்லவே இல்லைனாலும் போலீஸ் இன்னரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் போலீஸ் இங்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க. விஜய் நீங்கள் கேட்டது போல் இவர் தான் ஆள் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளுங்க எல்லாத்தையுமே இங்கே வாக்கு மூலமாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண சொன்னதில் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தாங்கன்றதை ஃபாலோ பண்ணியாச்சு. அவங்களையும் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதானா அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, தாத்தாவும் அன்பரசும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட இங்கே விஜய் கேட்குறாங்க, யார் அவங்க, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் அவங்கள மீட் பண்ண போனாங்கன்னு சொல்லி கேட்க, முதல்ல நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீப்லேருந்து ரெண்டு பேரையும் கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்தால் அது விஜயோடைய காவேரி அம்மா சாரதாவும் இருக்குது. சாரதா தான் ஃபஸ்ட்டு உள்ளே வராங்க. விஜயை பார்த்த அந்த நொடி இங்கே சாரதாவே அதிர்ச்சியில் இருக்காங்க. விஜய் இறந்துட்டு தான் சொன்னாங்க, ஆனால் அவர் உயிரோடு இருக்காருன்ற அதிர்ச்சி இங்கே சாரதாவுக்கு கிடைக்கிது. இத்தனை வருஷமாக இவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியாமல் இருந்தது, இப்போ இவங்களும் இங்கே வந்திருக்காங்களேன்னு ஒரு அதிர்ச்சி இங்கே விஜய்க்கு கிடைக்கிது. இவங்களை பார்க்க தாத்தா, இப்போ இவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சுதான் நீங்கள் இவங்களை பார்க்க போனீங்களா, பேச போனீங்களான்னு ஏகப்பட்ட கேள்விகளை எங்கள் விஜய் வந்துட்டு கேட்குறாங்க தாத்தா கிட்ட.
தாத்தா ஒன்றும் பேச முடியாமல் நிற்க, இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்ல, அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் சார், நீங்கள் போகலான்னு அங்கேருந்து போலீஸ் அனுப்பி விட்டுறாங்க. பின்னாடியே காவேரி வந்து நிற்கிறாங்க. காவேரியை பார்த்ததுக்கு பிறகு விஜய்க்கு மயக்கமே வந்துடுது. தலை சுற்றி அதே இடத்துல உட்கார காவேரி கையை இருக்க பிடிச்சிக்கிறாங்க எங்கள் விஜய், அதாவது அவங்க அம்மா சாரதாவும். காவேரிக்கு விஜயை பார்த்ததுமே பல நினைவுகள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டு போகுது. காவேரி அப்படின்னு கையை நீட்டி பேச போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே இங்கே தாத்தா, அப்பா விஜய் கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னு சொல்லும்போது, அம்மா நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம், இவங்கெல்லாம் யார், எதுக்காக போலீஸில் நம்மளை இவங்களை இங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு காவேரி கேள்வி மேலே கேள்வி எங்கள் சாரதாவை கேட்டுகிட்டே இருக்க, ஒன்றும் இல்லடி, இவங்க தெரியாமல் நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப போகிற நேரம் தான் இந்த குட்டி காவேரி ஓடி வராங்க. இதை பார்த்ததுமே எங்கள் காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அம்மா இது ஓ வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் மிஸ், நீங்கள் எங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க. அம்மா நான் சொன்னல, ஒரு குழந்தைய பார்க்கும்போது பல நாள் பார்த்தா எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு, அது இந்த பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாரதாவுக்கும் அழுக வருது. காவேரிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் விஜய் பார்த்துட்டே நிற்க, அப்போ நான் சொன்னல என்னுடைய கிளாஸ் மிஸ் இவங்க தான்ப்பா, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, உங்களை எவ்வளோ பிடிக்குமோ, நீங்கள் சொல்கிற கதையில் ராணி எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு பாட்டி அந்த பாப்பா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய் வச்சுக்கன்னு வாங்காமல் அவரே பார்க்க, என் கனவுல அடிக்கடி ஒருத்தர் வருவாரே அவர் மாதிரியே இவர் இருக்காரேன்னு அங்கே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. காவேரியும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாங்க, இங்கே விஜயை கூட்டிகிட்டு உள்ளே போகவும் செய்ய நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. விஜய்க்கு கோபமும் ஆத்திரமும் அதிகமாக வந்து தாத்தா மேலேயும் வீட்டில் இருக்க மற்றவங்க மேலேயும். வெளியே ஓடி வர விஜய் அங்கே காவேரி குழந்தையும் கொஞ்சிட்டே நிற்கிறத பார்த்து கண்கலங்கி அழுதுட்டு நிற்கவும் செய்கிறாங்க. இங்கே சாரதாவும் நீங்கள் இறந்துட்டதா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறேன், விஜய் இறந்துட்டதா உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு தாத்தா கேட்க, உங்கள் வீட்டுக்கார அம்மாவும் இதோ இவரும் தான் என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னது, இதை நம்பி தானே நான் இத்தனை வருஷ காலமாக நானும் இருந்துக்கிட்டு இருந்தேன்னு அங்கே சாரதா கோபப்பட, அம்மாடி இந்த விஷயம் எங்கள் காவேரிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், அவன் நினைவுக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல, என்ன தாத்தா பேசுகிறீங்க, இத்தனை வருஷ காலமாக என்னையும் காவேரியும் பிரித்து வச்சது போதாதான், இதுக்கப்புறமும் நானும் காவேரி பிரிஞ்சிருக்கேன்மா, மாட்டேன், இனி ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன், இந்த நிமிஷமே நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, இனி இந்த வீடு தான் உங்கள் வீடு, காவேரிக்கு இனி ஒன்றா ஞாபகப்படுத்துறதுக்கு நான் அவன் கூட இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் முடியும்னு சொல்ல, எப்படிப்பா விஜய் நடக்கும்னு சொல்லி கேட்க, அந்த பசுபதியால், தாத்தா அந்த பசுபதியை பற்றி இனி பேசவே பேசாதீங்க, இனி அவனால் எந்த பிரச்சனையும் வராது, இதோ நிற்கிறாரு, இவரால் பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அங்கே சாரதாவே, இல்லை காவேரி நம்ம இனி இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு அது சந்தோஷம்தாம்மா, அந்த வீட்டில் இருந்தால் தான் ஏதாவது பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது, போலீஸ் வரைக்கும் வராங்க, எனக்கும் அது சரின்னு தோணலை, கடைசி பார்த்தா இது அம்மாவுடைய வீடு, நானும் அம்மா கூட இதே வீட்டில் இருக்கேம்மா அப்படின்னு காவேரி சொல்ல, விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இங்கே நீங்கள் தனி ரூமில் தங்கிக்கோங்கன்னு விஜய் ரொம்ப ஒரு மனசு கஷ்டத்தோடு சொல்கிறாங்க. சரி அப்பா நானும் அவங்க கூட இருக்கட்டுமான்னு சொல்ல, சரிடா தங்க அப்படின்னு இங்கே காவேரி கிட்டே சொல்லிவிட்டு விஜயும் உள்ளே போயிடுறாங்க. காவேரிக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் இங்கே சாரதா வந்துட்டு அன்பரசை பார்த்து முறைச்சி பார்த்தபடி நிற்கிறாங்க. இங்கே இனிமேல் காவேரி விஜய் பிரிக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமை இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுவும் அன்பரசாலையே.